You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் நித்திய ஜீவன் என்ற இன்னொரு பகுதியில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து தேவனுடைய வசனங்களை தியானிக்கவும் கர்த்தருடைய வார்த்தைகளை ஆராயவும் கர்த்தர் தந்த கிருபைக்காக நான் தேவனை துதிக்கிறேன். தொடர்ந்து முன்னேறி கடந்து போவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்கிறார். போன எபிசோடில் ஐஸ்வர்யவனை குறித்தும் சீஷர்கள் கேட்ட கேள்வி குறித்தும் ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த பதிலை குறித்தும் நாம் சில காரியங்களை பார்த்தோம். நித்திய ஜீவனை மையப்படுத்தி ஆண்டவர் சில காரியங்களை பேசினதை மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலிருந்து நாம் போன 2 எபிசோடுகளை பார்த்திருக்கிறோம். ஆனால் தொடர்ச்சி அந்த நித்திய ஜீவன் நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குவதற்கு தேவன் பாராட்டுகிற நன்மைகளுக்காய் கிருபைகளுக்காய் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். காரணம், நித்தியம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த நித்திய வாழ்க்கை மாத்திரம் தேவனோடு கூட வாழப்போகிறதை நம்ம இழந்து விடக்கூடாது. அப்படி இல்லைன்னா ஆக்கினி தீர்ப்பு அடையவும், அதுவும் நித்தியம்தான். ஆனால் ஆக்கினி தீர்ப்பு நம்ம நித்தியத்தில் இருப்போம் என்பதை நீங்கள் ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. நாம் தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்ந்தால்தான் தேவனோடு கூட நித்திய காலமாக இருக்க போகிறோம் என்பதை வேதத்தில் சுவிசேஷத்திலிருந்து நம்ம வாசித்து தெளிவாய் தெரிந்து கொள்ள முடிகிறது. இந்த நித்தியத்துக்காகவே அநேகர் தன் வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். இந்த உலக வாழ்க்கையை அவர்கள் மையப்படுத்தவில்லை. சீஷர்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த பொருளையும் அவங்க சேர்க்கலை. அப்படி எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்னிடத்தில் வெள்ளியும் இல்லை, என்னிடத்தில் பொன்னும் இல்லை, என்னிடத்தில் இருக்கிறதை கொடுக்கிறேன். அப்படியானால் இயேசுவையே தன் ஐஸ்வர்யமாய் கொண்டு வாழ்ந்தவர்கள் இந்த உலகத்தில் முதலாவது நூற்றாண்டிலே வாழ்ந்திருக்கிறார்கள். அதே போல இந்த 21ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் கடைசி காலம்னு சொல்றோம்ல, அப்போ அந்த இடத்துல இருந்த அபிஷேகம் இந்த கடைசி நாட்களில் பின்மாரியாய் ஊற்றப்படும். அந்த பின்மாரியான அபிஷேகம் இப்போ ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்ம எல்லா இருதயமும் தேவன் பக்கமாய் திரும்ப வேண்டும். அப்போ கடைசி காலம் என்பது அப்போஸ்தலருடைய காலத்திலே முதல் நூற்றாண்டிலே தொடங்கிவிட்டதை நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போதே பேதுரு பிரசங்கிக்கிறதை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யோவேல் தீர்க்கதரிசினாலே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் இப்போது நம்முடைய காலங்களில் நடைபெறுகிறது என்பதை அவர் பேசுகிறார். அப்படியானால் அப்போதே அந்த வல்லமை ஊற்றப்பட்டிருக்கிறது. அப்போ முதலாவது நூற்றாண்டில் ஆரம்பித்த அந்த கடைசி காலத்தின் தேவ வல்லமை, பின்மாரியான அந்த தேவ வல்லமை இந்த 21ஆம் நூற்றாண்டு வரை நமக்கு கிருபையாய் அப்படியே எக்ஸ்டெண்ட் பட்டு கொண்டு வருகிறது. ஆனால் இப்போது நம்ம கடைசி நுனியில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ தேவனுடைய கணக்கின் பிரகாரம் எல்லாம் முடியக்கூடிய ஒரு கால தருவாயத்தில் நாம் இருப்போமானால் நாம் இப்போது என்ன செய்ய வேண்டும் என்பது இயேசு நமக்கு ரொம்ப துல்லியமாய் போதித்திருக்கிறார். அந்த போதனைகளை நாம் கை கொண்டு நடப்போமானால் தான் அவரோடு கூட நாம் கடந்து போக முடியும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பகுதியில் நம்ம மத்தியில் ரெவரண்ட் டிசோஸ் அவர்கள் இருப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கடந்த 2 எபிசோடுகள் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. தொடர்ந்து சில காரியங்களை இந்த எபிசோட்ல தியானிப்பதுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்யணும். ஏன்னா நித்திய ஜீவன் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை இழந்து விடக்கூடாது. அதுக்காக தான் இந்த உலக வாழ்க்கை, அதுக்கு தான் ரட்சிப்பு, அதுக்கு தான் திருசபை நம்ம சும்மா இருக்கிற வரைக்கும் இங்கே போகிறோம் அப்படின்றதுக்கு இல்லை. திருசபை என்பது ஆண்டவர் உருவாக்கி இருக்கிற காரியமே. ஒருவேளை நாமே அந்த திருசபையாக இருந்தாலும் நம்மளெல்லாம் ஒன்று கூட்டி ஒரு கட்டடத்துக்குள் வைத்து ஆண்டவரை துதிக்க வைக்கிறது காரணம்னா சபை கூடி வருவது கர்த்தருக்கு நல்லது என்பதாக எழுதப்பட்டிருக்கு. அப்போ கூடி வருவதுக்கு காரணம், இணைந்திருப்பதுக்கு காரணம், இவ்வளோ பேர் ஆண்டவர் வச்சு பிரசங்கிக்கிறதுக்கு காரணம், இந்த ஊழியத்தின் காரியங்கள் எல்லாம் தேவன் வாய்க்க பண்ணி நடத்துகிறதுக்கு காரணம் நம்முடைய ஆத்மா நித்தியத்துக்குள்ளே போகணுன்ற ஒரே நோக்கத்தோட தான் இவ்வளோ காரியமும் நமக்கு ஆண்டவர் செய்து கொண்டு வருகிறார். அதுக்கு தானே இவ்வளோ அறிவிச்சு பரிசுத்த ஆவியானவரை நம்மகிட்ட அனுப்பி அவர் பலத்தினால் இந்த உலகத்தை நம்ம மேற்கொள்ள முடியும், நம்ம நடக்க முடியும், அவர் உங்களுக்கு உதவி செய்வார், சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார், வரும் காரியத்தை உங்களுக்கு முன்கூட்டி அறிவிப்பார், இவைகளெல்லாம் சொல்லி ஆண்டவர் நமக்கு அவரை தந்து பரிசுத்த ஆவியானவருடைய பலன் வர வைக்கும். நீங்கள் இங்கே வெயிட் பண்ணுங்கள், அது வரைக்கும் எங்கேயும் போயிடாதீங்கன்னு சொல்லி 10 நாள் அவங்க வெயிட் பண்ண அந்த சூழ்நிலையில் அன்னைக்கு 1ஆவது நூற்றாண்டில் இயேசு கடந்து போன அந்த 50ஆவது நாள், ஒருவேளை 30ஆம் வருஷம் இருந்தாலும் அந்த 50ஆவது வருஷத்துல இயேசு கடந்து போன அந்த 50ஆவது நாளில அவர் 40 நாள் இருந்தார். 40 நாள் இருந்து கடந்து போறாரு. அடுத்த 10 நாள்ல பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்துக்கு வராரு. அப்போ அவர் மரித்து 50ஆவது நாள் அந்த பரிசுத்த ஆவியானவர் உலகத்துக்கு அனுப்பப்பட்டார். அப்போ இறங்கி வந்தவர் இது வரைக்கும் நம்மோடு கூட வாசமா இருக்கிறார். அவர் இல்லைன்னா இந்த வெளிச்சம் நமக்கு வராது. கண்டிப்பா
இந்த சத்தியம் நமக்கு தெரியாது. நம்ம ஊழியத்தில் இவ்வளோ தூரம் நடந்திருக்க முடியாது. நம்ம பலனே கிடையாது, நம்ம ஞானமே கிடையாது, கம்ப்ளீட்டாக ஆவியானவர் தான். அப்போ இவ்வளோ தூரம். அப்போ இந்த நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம்? அடுத்தது யோவான் சுவிசேஷத்தில் ஒரு அற்புதமான வார்த்தைகளே சொல்கிறார். 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் எங்கே பேசினாலும் எப்பவுமே இந்த வார்த்தைகளை மையப்படுத்துறத நம்ம கவனிச்சுட்டே வரோம். 12ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம், அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று அறிவேன். அவர் கட்டளையே நித்திய ஜீவனா இருக்கிறது என்று அறிவேன். அப்போ அந்த நித்திய ஜீவனை எங்க வச்சுட்டு இருக்கிறாரு அப்படின்ற போது கட்டளைக்குள்ளேயே வச்சிருக்கிறார். இப்போ தோரா எங்க இருக்குன்னா பென்டடூக்ல இருக்கு. பென்டடூக்னா பாக்ஸ். அந்த பாக்ஸுக்குள்ள தன்னுடைய வார்த்தையை தோராவை வச்சிருக்கிறார். இப்போ உடன்படிக்கை பெட்டின்னு ஒன்று இருக்கிறது பைபிள் படி. அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள மன்னாவை இருந்துச்சு, 10 கட்டளைகள் இருந்துச்சு, 6 துரித்துக்கோல் இருந்துச்சு. சரி. அப்போ எதை முக்கியமா படுத்துறாரு அப்படின்னு சொன்னா, அந்த உடன்படி பெட்டிக்குள்ள இருக்க வேண்டிய அந்த பிரமாண கட்டளையை அதுக்குள்ள வச்சு மறைச்சு வச்சிருக்கிறார். அதுக்கு மேலதான் அந்த கிருபாசனம் இருக்கிறது, கேருபீன்கள் இருக்கிறது பைபிள் சொல்லுது. சரி. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையை கூட ஆண்டவர் என்ன பண்ணாரு, நம்முடைய சரீரத்தை ஆலயமா மாத்திருக்கிறாரு. அந்த ஆலயமா இருந்தாலும் கூட அவருடைய கட்டளை பிரமாணமானது நம்ம இருதயத்துல எழுதப்படுகிறது. அந்த கட்டளை பிரமாணங்கள் நம்ம பத்திரப்படுத்தணும். அதை நம்முடைய வாழ்க்கையில பிரயோஜனப்படுத்தணும். அதுதான் யோசுவாவுக்கு சொல்றாரு. ஆமா. அதாவது மோசே உனக்கு கொடுத்த நியாய பிரமாணங்களை இரவும் பகலும் தியானி, அது உன் இருதயமான பலகைகளில் எழுதி கொள்ளும். 9ஆம் வசனத்துல நீ புத்திமான நடக்கணும்னா அவைகள் உன் வாயை விட்டு பிரியக்கூடாது. ஆமா. மல்கியால சொல்லும்போது ஆசாரியன் உதடுகள் அறிவை காக்க கடவுது. மக்கள் வசனத்தை தேடுவார்கள் அப்படின்னு சொல்லு. அப்ப அவனுக்குள்ள இருக்க வேண்டியது வசனங்கள், அந்த கட்டளைகள், பிரமாணங்கள். இதுல இந்த கட்டளைகள் பிரமாணங்கள் அடிக்கடிக்கு சொல்லும் பொழுது இதை நம்ம ரொம்ப யோசிக்கணும். சிலர் இப்படி கூட பிரசங்கம் பண்றாங்க, பழைய ஏற்பாடு முற்றிட்டு அப்படின்னா பழைய ஏற்பாடு தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் சரி, பவுலும் சரி, பேதுருவும் சரி, எல்லாமே பழைய ஏற்பாடு. ஒருவேளை நமக்கு பழைய ஏற்பாடு தேவையில்லாத பட்சத்துல இதெல்லாம் மார்ட்டின் லூத்தர் அவர்கள் ஆராய்ச்சி செய்த அந்த நாட்களில ரெண்டும் பிரித்து இவைகளெல்லாம் கொடுக்கப்பட்டாங்க. அதுக்கு முன்னே வேதம் இருந்துச்சு, அது வேற விதமா இருந்துச்சு. ஆனா நமக்கு எது தேவையோ அதை பிரித்து நம்ம கையில பரிசுத்த ஆவியான பலத்தினால் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இது தேவையில்லைன்னா 400 வருஷத்துக்கு முன்னே இதை ஃபுல்லா மற்றதெல்லாம் எடுத்து தல்லாகமத்துல தள்ளும் போது இதெல்லாம் தல்லாகமத்துல தள்ளிட்டு வெறும் மத்தேயில இருந்து நீங்க ஃபாலோ பண்ண போனோம்னு கொடுத்திருப்பாங்கல்ல. அது சுவிசேஷம். ஆமா. பழைய ஏற்பாடு சட்டம், கட்டளைகள், பிரமாணங்கள், அது முக்கியம் அப்படின்னு சொல்லி ரெண்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு தானே அது முக்கியம் சொல்றாரு. இப்ப ஆண்டவராக இயேசு பிரசங்கம் பண்ற நிறைய இடத்துல வேத வாக்கியங்கள் ஆராய்ந்து பாருங்க. மோசே பத்தி எடுத்து பேசுறாரு, எலியா பத்தி எடுத்து பேசுறாரு, ஏசாயா பத்தி எடுத்து பேசுறாரு, எரேமியா பத்தி சொல்றாரு. அவங்க சொன்ன காரியங்களை சொல்லி கொடுக்கிறாரு. ஆமா. நோவாவை குறித்து பேசுறாரு. அப்ப அந்த காலத்துல சொல்லப்பட்ட வார்த்தைகளும் கர்த்தருடைய வார்த்தை தான்ன்றதை சொல்றார். அந்த வார்த்தைகளை நீங்க விட்டுறாதீங்க, அது கூட கர்த்தருடைய வார்த்தை தான். ஏன்னா கர்த்தருடைய ஆவி தான் எல்லாவற்றையும் எழுதினதுன்னு சொல்லுது. தீமோத்தேயுல சொல்றார், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டது அப்படின்னு சொல்றார். தேவனுடைய வசனங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் தான் அருளப்பட்டது. ஏதோ ஒரு மனுஷன் கொடுத்தது கிடையாது. மனுஷன் கரத்திலிருந்து நம்மளுக்கு கிடைச்ச ஒரு சத்தியங்கள் கிடையாது. அது 100க்கு 100 தேவ ஆவியினால் அருளப்பட்டது. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16 வசனத்துல பாருங்க. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவாவியால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியம் செய்ய தகுதியுள்ளவனாக இருக்கும்படி அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்புக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. அப்ப தேவனுடைய scriptures is given by inspiration of God and it is profitable for the doctrine, for reproof, for correction, for instruction in righteousness என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தேவ வார்த்தை, தேவ வாக்கியங்கள் அப்படின்றது போது அது தேவனுடைய சுவாசமாகவே இருக்குது. அந்த வசனங்கள் எல்லாமே தேவனுடைய சுவாசமாகவே ஜீவனாகவே இருக்குது. அப்படின்னா இந்த கோழி முட்டைகள் மேலே 21 நாள் அசைவாடுது. அசைவாடின உடனே அந்த கோழி எப்படி இருக்குது, அதே மாதிரி முட்டைக்குள்ள குஞ்சுகள் உருவாகுது. ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அதை நம்ம யோசித்து பார்க்கும்போது என்னடா இது எப்படா அது முடியெல்லாம் வந்திருக்குது அப்படின்றது யோசிக்க வேண்டியதாகுது. அப்போ அது மாதிரி அது அசைவாடுறதுனால அது போல உண்டாகிறது. அதே போல தான் தேவன் இந்த 40 மனிதருக்கு மேலே அசைவாடுறாரு.
தேவன் எதை விரும்புகிறாரோ, எதை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு, எப்படி இருந்தால் நீ நித்தியத்துக்குள்ளே வர முடியும் அப்படின்னு சொல்லி அது எல்லாத்தையும் வந்து அவங்க மேலே அசைவாடும் போது அந்த இன்ஸ்பிரேஷன் உள்ளே உண்டாகுது. அப்போ உடனே ஆவியானவர் அவங்களுக்குள்ளே பேசும்போது அவங்க அழகாக எழுதி வச்சாங்க. தோல் சுருள்களில் எழுதி வச்சாங்க, பேப்பர்களில் எழுதி வச்சாங்க, இலைகளில் எழுதி வச்சாங்க. அதுக்கு பின்னால் தான் இது நம்ம கருத்தில் பைபிளாக இருக்கிறது. அப்போ அதை வந்து ஆண்டவர் மையப்படுத்துகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தை வந்து இல்ல அப்படின்னு சொல்லல, கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு பாரு அவரு. இப்போ நான் வந்து ஒரு புதிய பிரமாணம் உனக்கு உருவாக்குறேன், பழசெல்லாம் எடுத்துரு வானா இது மேல்ட்டு இப்ப இதுல இருந்து நீங்க எழுதுங்க, அதெல்லாம் விட்டுருங்கன்றது அவர் போதிச்சிருக்கிற போது சொல்லிட்டு இருப்பாரு. ரிஜெக்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி இருக்காரு. ஆனா ரிஜெக்ட் பண்ண சொல்லல, அதுல தானே இருக்குது உங்களுக்கு ஜீவன் சொல்லி கொடுக்குறேன். அதில் தான் சொல்லப்பட்டு வேதம் அப்படின்னு. இப்போ ஒருவேளை மத்தேயு எழுதாமல் இருக்கலாம், மார்க் லூக்கா அதை குறித்து கேள்விப்பட்டிருக்கலாம். யோவான் எழுதினார்னா, ஏன்னா யோவான் வந்து நிறைய இடத்துல இயேசுவோடவே இருந்தவர், அவர் மார்பிள சாய்ந்து கொண்டு இருந்தவர் என்பதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இவர் வந்து ரொம்ப துல்லியமான சில விஷயங்கள் எழுதுகிறார் அப்படின்னு சொன்னாக்கா, இயேசு அதை குறித்து எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தார் என்பதை அவர் பார்க்கிறார். இல்லை, இயேசு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுத்தாருன்னு மட்டும் இல்லை, ஆதியிலேருந்து சொல்லிட்டு வந்து இவர் தான் நம்ம கூட வாழ்ந்தாருன்றது பைபிளாங்கப்படுத்துறார். ஆமாம், ஆதி பிதாவாகிய தேவன் யாருன்னா வேற யாரும் இல்லை, நம்ம கூட இருந்தா இருப்பார், இந்த 3.5 வருஷம் இவர் தாண்டா அவருன்னு சொல்றார். அதுதான் 1 யோவான்ல 5ஆம் அதிகாரத்தில் கடைசி சொல்லும்போது மெய்யான தேவன் இவர் தான் சொல்றார். மெய்யான தேவன் இவர் தான். அதுக்கு தான் ஆதியாகம் 1ஆம் யோவான் 1ஆம் அதிகாரம் சொல்றார், ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்து 14 சொல்லும்போது அந்த வார்த்தை தான் மாம்சமானது அப்படின்னா சொல்றாரு. நம்ம ஆரம்பத்திலேருந்து நம்ம கேள்விப்பட்ட மோசே ஒருத்தரை சொன்ன வந்தா இருப்பார், அவர் தான் இவருன்னு சொல்றாரு. யாக்கோப் சொன்னா பாரு, சமாதானத்தின் கர்த்தர் வருவலுமோ அப்படின்னு சொல்றாரு, செங்கோல் வந்து யூதா விட்டு பிரியாதுன்னு, அவர் தான் இவரு. அதை தான் சொல்லிட்டு வர்றாரு. அதான் மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு கொஸ்டின் எழுப்புறாரு. மனுஷகுமாரனை என்ன வந்து எல்லாம் யார் நினைச்சிட்டு இருக்கிறாங்கனாக்கா, அப்போ ஒருத்தர் சொல்றாங்க எலியா தீர்க்கதரிசின்னு, பூர்வ காலத்தில் வந்து தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க. அப்புறம் ஒவ்வொரு காரியங்களை சொல்லிட்டு வந்துட்டே இருக்கிறாங்க. அப்போ டக்குன்னு சீஷர்ட்ல பார்த்து கேட்குறாரு, நீங்க என்ன யாரு அப்படின்னு. அப்போ பேதுரு ரொம்ப அழகா சொல்றாரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்றாரு. சுருக்கமா அதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா, ஆதியிலேருந்து சொல்லு வந்தீங்க நீங்க தான் வருன்னு சொல்றாரு. அப்படின்னா நீங்க தான் தேவன், வேற யாரும் கிடையாது, தேவகுமாரன் நீங்க மட்டும் இல்லை, நீங்க தான் தேவன், இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர் நீர் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த அழகான ஒரு வெளிப்பாடு சிருஷ்டி அப்படின்னு சொல்லும் போது பாஸ்டர், ஏன்னா ஆதி ஆகமத்தில் நம்ம பார்க்கும்போது என்ன சொல்லப்படுதுன்னாக்கா, ஆதியில வார்த்தையால் தேவன் உண்டாக்கினார். ஆமா, அப்ப வார்த்தை என்பவர் யார் என்பதை யோவான் சொல்றாருங்க. ஆமா, அந்த வார்த்தை என்பது தான் இயேசு கிறிஸ்து. அப்போ பிதாவாகிய தேவனும் வார்த்தையாக இயேசுவும் ஒரே ஒருத்தர் சேர்ந்துதான் அங்க உருவாக்கி இருக்கிறார். அதுதான் அந்த வார்த்தை தான் இங்க மாம்சமா வெளிப்படுகிறது என்பது யோவான் ஆரம்பத்தில் எழுதுகிறார். ஆமா, அவருடைய வந்து தூர பார்வையில சொல்றார். அப்படின்னா சினப்டிக் காஸ்பல்ல வந்து மத்தேயு, மார்க், லூக்கால வந்து ஒரு சில காரியங்கள் அப்படியே கோர்வையா சொல்லிட்டு வருவார், அற்புதங்களை ஒரே மாதிரி ஒரே இதில். ஆனா யோவான் மட்டும் ரொம்ப டிஃப்ரெண்டா சொல்லுவார். அவருடைய காரியங்கள், அவருடைய நோக்கம்லாம் எப்படி இருக்குதுனாக்கா, இயேசு வந்து சாதாரண தேவகுமாரன் கிடையாது, மனுஷகுமாரன் கிடையாது, 100% அவர் தேவன் அப்படின்றது யோவான் சொல்றாரு. ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 3 பேர் எழுதாதது யோவான் எழுதுகிறார். ஏன்னா அந்த டைம்ல என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, ஒரு சிறு ஹிஸ்டரியான காரியத்தை பார்க்கும்போது, ஏன்னா ஏற்கனவே மத்தேயு வந்து இயேசுவோடு இருந்திருக்கிறார். மத்தேயு வந்து அவருடைய ஜினியாலஜி, அதாவது வம்ச வரலாறுல இருந்து எழுதுறார். அது வந்து யாரு வம்ச வரலாறு சொல்லி இருக்க முடியும்னா மரியாள் தான் சொல்லி இருக்க முடியும். ஆனா இந்த மரியாள் வந்து யோவான் கிட்ட இருந்திருக்கிறாங்க. ஏன்னா ஆண்டவர் வந்து இந்த மரியாளை யோவான் கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு போறாரு. ஆனா அவர் ஏன் அந்த பகுதி எழுதல அப்படின்னா, அவருக்கு ஏற்கனவே தெரியும் மத்தேயு எழுதிட்டாரு, உங்ககிட்ட கேட்ட எல்லாத்தையும் எழுதிட்டாரு, திரும்ப நான் ரிப்பீட் பண்ண விரும்பல, அதனால அவங்க இல்லாத இடங்களில நான் இருந்திருக்கிறேன் அவரோட. இப்போ அப்படி பார்க்க போனா நெக்கோதேமியை சந்திக்கும் போது இவங்க தான் ஆயத்த பண்ணது, அங்க வந்து மத்தேயு இல்லை, அதை வந்து இவர் எழுதுவார். அது அவங்க 3 பேர் எழுதி இருக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது. அப்போ என்ன அப்படின்னா, அவங்க எழுதாதது நிறைய காரியத்தை இவர் எழுதியிருப்பாரு. ஆனா யோவான் வாஸ்தாக்கா எல்லாமே நித்தியத்தை குறித்து தான் எழுதியிருப்பார். நித்தியத்தை பத்தி எல்லாம், அந்த நித்தியத்துக்குரிய நபரே நம்ம கூட வாழ்ந்திருக்கிறார். இந்த 3 வருஷம் நம்ம கூட வாழ்ந்தவர் அவர் தான், வேற யாரும் இல்லை. இப்போ அந்த சீஷர்களில பேதுருவை மட்டும் ஆண்டவர் தட்டி கொடுப்பாரு, மாம்ச ரத்தம் இதை வெளிப்படுத்தல, என் பிதாவை வெளிப்படுத்தினார் அப்படின்றது. அப்ப அந்த அளவுக்கு பகிரங்கமா சொல்லிடுறார், நீர் தான் அவரு. அதை தான் சொல்லுது இதில் யோவான் நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவ யோவானை வந்து ஒரே ரிலேஷன் தான். ஆமாம், ரிலேஷன் ஃபேமிலி தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய இருதயத்தை போன்றவே
இவன் வெளிப்படுவான், யோவான். ஏன்னா தேவன் அன்பா இருக்கிறவர் சொல்றது இவர் தான். அவர்கிட்ட எவ்வளவு இருள் இல்லை, அவர் வெளிச்சமா இருக்கிறவர்னு சொல்றது இந்த யோவான் தான். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது நான் ஆதியும் அந்தமும் சொல்லுவார், அல்பா ஒமேகா அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா யோவானுக்கு மட்டும்தான் எபிரேய பாஷை தெரியும். இவருக்கு எபிரேய பாஷை, இவரும் யூதன், அவரும் யூதன். ரொம்ப அழகா சொல்லுவாரு, நான் அல்பா ஒமேகா, ஆதியும் அந்தம் அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப அழகா சொல்லுவார். நீங்க பார்த்தீங்கன்னா எபிரேய பதத்தில் வந்து ஹாலேப் அப்படின்றது ஃபர்ஸ்ட் எழுத்தா இருக்கிறது, அப்புறமா தவ் அப்படின்றது லாஸ்ட் எழுத்தா இருக்கிறது. ஆனா கிரீக்ல வந்து வேற, சரி, அல்பா ஒமேகா அப்படின்னு வரும். இந்த இடத்துல பார்த்தா 2 வார்த்தை மிக்சிங் ஆகுது. சரி, 2 வார்த்தை மிக்சிங் ஆகுது. நான் அஹாலேப் என்றும் தவ் அப்படின்றது அப்படின்னா முதலும் நான் தான், முடிவும் நான் தான். அதை வந்து அங்கே அழகாக சொல்கிறார். கிரேக்கத்திலும் மிக்ஸ் ஆகுது, ஈப்ரூவும் மிக்ஸ் ஆகுது. 2 காரியத்தை அங்கே சொல்லி கொடுக்குறார். நான் தான் அப்படின்றத சொல்கிறார். அப்போ அந்த வெளிப்பாடை தான் வந்து அன்னைக்கு பேதுரு சொல்லி காட்டுறாரு. ரொம்ப அழகாக சொல்கிறார். அப்போ அந்த இயேசப்பா தான் இந்த இடத்துல சொல்கிறாரு, கட்டளையே குள்ளதான் நித்திய ஜீவனே இருக்கிறது, அந்த வார்த்தைக்குள்ளே தான் நித்திய ஜீவனே இருக்கிறது. அப்படின்னா ஒரு மனுஷன் வந்து அந்த வார்த்தையாகிய தேவனை தனக்குள்ளே ஏற்றுக்கொள்ளும் போது அவனுக்கு அந்த நித்திய ஜீவன் உண்டாகிறது. வேற எங்கேயுமே நம்ம தேடணும்னு அவசியம் இல்லை, சுற்றணும்னு அவசியம் இல்லை. இப்போ அந்த ஐஸ்வர்யவான் கூட ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தையை அவன் ஏற்றுக்கொண்டு, ஓகே ஆண்டவரை நீ சொல்ல பண்ண, அவனும் நித்திய ஜீவனை பெற்றுட்டு இருப்பான். இப்போ பேதுரு சொல்லும்போது சொல்கிறாரு யோவான் 6ஆம் அதிகாரத்தில், ஆண்டவரை உம்மை விட்டு நாங்கள் எங்கே போவோம், நித்திய ஜீவனுள்ள வசனங்கள் உம்மிடத்துல தான் நான் உண்டு அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னு அவர் ஏன் பற்றிக்கு போனாங்க, ஏன் அவர் பின்பற்றி போனாங்கன்னாக்கா, இருக்க வேண்டிய அந்த ஜீவன் வந்து அவர்கிட்ட தான் இருக்குது. அந்த ஜீவன் நம்மளுக்குள்ளே வந்தால் நாமும் ஜீவன் பற்றி நித்தியத்துக்குள்ளே போகலான்ற ஒரு உணர்வு மட்டும் இல்லை, அந்த கமிட்மெண்ட் அவங்களுக்குள்ளே இருந்தது. எனவே தான் அவங்க தைரியமாக அவங்க போயிட்டே இருந்தாங்க. அதுதான் இயேசு கிறிஸ்து அந்த கடைசி பகுதியில் சொல்கிறாரு, என்னை பின்பற்றின உங்களுக்கு நித்திய ஜீவனை நீங்கள் பெறுவீங்க அப்படின்றத சொல்லி கொடுக்குறாரு. அப்போ அந்த நித்திய வாழ்வு எங்கே இருக்கிறதுனா கட்டளைக்குள்ளே இருக்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறார். அந்த கட்டளை என்னன்றது வசனம்தான்றது ரொம்ப அழகாக வசனம் சொல்லுது. இப்போ 1 யோவான்ல 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், சகோதரரே நான் உங்களுக்கு புதிய கற்பனை அல்ல, ஆதி முதல் நீங்கள் பெற்றிருக்கிற பழைய கற்பனையை எழுதுகிறேன். அந்த பழைய கற்பனை நீங்கள் ஆதி முதல் கேட்டு இருக்கிற வசனம் தானே. ஆதி முதல் கேட்டு இருக்கிற வசனம் தானே, அந்த கற்பனை என்ன என்பது வசனம் தானே அப்படின்னு சொல்றார். ஆமா, அந்த கற்பனைகள் வசனம் தானே அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த வசனத்துக்குள்ளதான் அந்த வார்த்தையை நித்திய ஜீவனை வச்சிருக்கிறார். இப்போ நிறைய பார்த்தீங்கன்னாக்கா சபைகளில் மத்தியில சரி எல்லா இடத்துலையும் வசனங்கள் விதைக்கப்படுவது கிடையாது, வசனங்கள் சொல்லப்படுவதும் கிடையாது. இன்னைக்கு வசனத்துக்கு விரோதமாக பிசாசு செயல்படுறான். அந்த வசனத்தை விட்டுட்டு இன்னைக்கு சபைகள் வழி விலகி போகிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஆனால் வசனங்கள் போதிக்கப்படணும். கடைசி காலத்தில் வசனங்களை தான், கதைகள் தேவையில்லை, கதைகள் தேவையில்லை. மற்ற இடத்துல போய் நம்ம மூலியமா கர்த்தர் என்ன செஞ்சாரு அதுவும் தேவையில்லை. வசனங்கள் போதிக்கப்பட்டா போதும். ஒரு உதாரணமா வேற எதனா சொல்லலாம் தவிர வெறும் உதாரணமாவே சொல்லிட்டு ஒரு வசனத்தை சொல்லிட்டு போறதுல ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா வசனத்தை அது வெளிப்பாடு இல்லை அவங்களுக்கு. ஒருவேளை சில இடத்துல யோசிக்கும் போது இவங்களெல்லாம் வந்து எதுக்காக ஊழியத்துக்கு வந்திருக்கிறாங்கன்றது தெரியாத அளவுக்கு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க பேசுறதுக்கும் அந்த சபை நடத்துறதுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஏன்னா சபை என்பது தேவனுடைய வசனத்தை துல்லியமாய் போதிப்பது, கடிந்து கொள்வது, தெளிவான பாதையில் அவங்களை நடத்துவது. நீ எப்படின்னா வா, ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வா அப்படின்றது வந்து தீமோத்தேயுல 2 தீமோத்தேயு நம்ம 3ஆம் அதிகாரம் 16 வசனம் எதுக்கு கொடுக்கப்படுது? கடிந்து கொள்ளுதல், புத்திய புரிப்பு, அறிவு உண்டாக்குறதுக்கு. அவன் சான்டிஃபைக் அப்படின்னா பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்குள்ள போறதுக்கு தான் அந்த வசனங்கள் நம்ம கரத்தில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் இது இன்னைக்கு சொல்றது கிடையாது. நம்ம அருமையான பவுலுடைய பிரயாணத்தில் பார்க்கும் பொழுது பவுல் பிரசங்கம் பண்ணுறதுக்கு 3 மிஷினரி ஜர்னி எடுத்தார். அதில் மிக முக்கியமானது அந்த மிஷினரி ஜர்னியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான 17ஆம் அதிகாரத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு அவர் போகிறார். தெசலோனிக்கா பட்டணத்துக்குள்ளே அவர் போகிறார். தெசலோனிக்கா பட்டணத்தில் போகும்போது தேவனுடைய வசனத்தை அவர் பிரசங்கம் பண்ணுறார். தேவனுடைய வார்த்தைகள் அந்த 11ஆம் வசனம் சொல்லுது, 17ஆம் அதிகாரம் 11, அந்த பட்டணத்தார் மனவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்காவில் உள்ளவர்களை பார்க்கலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். 2ஆம் வசனத்திலும் பாருங்க பாஸ்டர், நீங்க வாசிக்கும் போது 17:2 கூட then Paul as his custom was went in to them and for the 3 Sabbath reasoned
with them from the scriptures. ஆமாம், அந்த வசனங்கள் இன்னைக்கு தேவையானது ஒரு மக்களுக்கு வசனங்கள் தான். வசனம்தான். அதை போதிக்கும் பொழுதே அந்த ஜனங்கள் வந்து மனவாஞ்சியா கேட்டாங்க. கேட்டது மட்டுமல்ல, அது வசனங்கள் இப்படி இருக்கிறதான ஒரு நம்ம question எடுத்து வார்த்தைகள் ஆராய்ந்து வந்து பார்த்தாங்க. உருவாக்காது, வசனங்கள் தான் உருவாக்கும். ஆமா, அப்போ அதை ஆராய்ந்து பார்க்கறதுல அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கிறாங்க. அப்போ அது ஆராய்ந்து பார்க்க வேண்டியது வசனங்களில் தான் இந்த கடைசி காலத்தில். ஏன்னா அதுக்குள்ளே தான் நித்திய ஜீவனை வச்சிருக்கிறார். இப்போ ஒரு மனுஷனுக்கு சரீரத்தில் பலவீனம் வந்துச்சுனாக்கா டாக்டர்கிட்ட போகிறோம். அவங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு இந்த ப்ரோட்டீன் கம்மியாக இருக்குது, இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை இந்த டயட்டில் எப்படி இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு எந்த காரியம் ஆனாலும் நம்மளுக்கு தேவையானது வசனம் மட்டும்தான். இந்த வசனத்துக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. இல்லை, அவங்க வந்து இந்த மாதிரி சரீர விஷயத்துக்கு டாக்டர் கிட்ட போகும்போது டாக்டர் எழுதின பிரிஸ்கிரிப்ஷனை கூட ஃபாலோ பண்றாங்க, பைபிளை ஃபாலோ பண்ண மாட்டேன்றாங்க. ஆமா, ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதுதான் அது வந்து மாம்சக்குரிய பலனை கொடுக்கறது, இது வந்து ஆவிக்குரிய பலனை ஆத்மா 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 பலன் அடையிறது. இந்த ஆத்மா நித்தியத்துக்குள் போறதுக்கு நம்மளுக்கு தேவையானது வந்து வசனம் தான். ஏன்னா சங்கீதக்காரர் தாவீது கூட சொல்றாரு, ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது தேவனுடைய வசனம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளை தெளிவாக்குறதே தேவனுடைய வசனம் தான். அந்த வசனத்தை குறித்து சொல்லும் பொழுது ரொம்ப அழகாக 19ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அழகாக அதை வந்து நான் படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நான் படிச்சிருக்கிறது. சரி, 19ஆம் அதிகாரம் சங்கீதத்தில் 8ஆம் வசனத்தில் சொல்லுவார், அதாவது கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமா இருக்கிறது, கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமா இருக்கிறது. அதுக்கு மேலே வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது, கர்த்தருடைய சத்தியம் பேதையை ஞானியாக்குறது. ஆண்டவருடைய அந்த வசனங்கள் வார்த்தைகள் எப்படி இருக்குதுன்னாக்கா ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது. அதுதான் இன்னைக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுனாக்கா கொஞ்சம் வச்சுனாக்கா பம்பு அழுத்தி எப்படின்னா உயிர் வரண்டாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கணும்னா அந்த ஆத்மா அவனுக்கு தேவையானது வசனம் தான். இந்த பூமியில் மட்டும் உயிரோடு இருக்கிறதுக்கு இல்லை, நித்தியத்துக்கு உயிரோடு போனேன்னா கூட வசனம் தான். அப்போ வசனம் தான் நம்மளை தெளிவான படி வழி நடத்தும். ஏன்னா அவரும் சொல்றாரு என்னன்னாக்கா, நானே உனக்கு வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடக்க மாட்டான் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப அந்த வசனத்தின் படி நம்ம நடக்கிறோமா? இப்ப இந்த காலத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம சொல்ற விதத்துல ஏன் சரியான போதனைகளே சபையில கொடுக்க மாட்டேன்றாங்க? இல்ல அப்படி போதிக்கப்படுகிற சபையில, கடிந்து கொள்ளுகிற சபையில நிறைய ஜனங்க நிக்க மாட்டேன்றாங்க. ஆமா, இருக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா அவர் எப்ப பார்த்தாலும் திட்டினேங்கிறாருன்னா, நீங்க செய்யாததுக்கு திட்டுறாரா? நீங்க என்ன செய்யணும்னு சொல்லி கொடுக்குறது அதுதானே கரெக்ட். அந்த இடத்துல இருந்தா தானே உங்க ஆத்மா மீட்கப்படும். இல்லை, ஆரம்பத்துல இருந்து ஃபவுண்டேஷன் கரெக்டா போட்டுனே பண்ணோம்னா வீடு அழகா கட்டிடலாம். ஆமா, ஃபவுண்டேஷன் சரியா மிஸ் ஆயிடுச்சுனாக்கா அழகா வீடு கட்டவும் முடியாது. அதே மாதிரி தான் இன்னைக்கு தேவனுடைய வசனத்துல மக்களை வந்து உருவாக்கணும். ஆரம்பத்துல இருந்தே எது கிடைச்சாலும் சரி, எது கிடைக்கலனாலும் சரி, நம்மளுக்கு தேவையானது நம்ம ஆத்மா பரலோகம் போகணும்னு நம்ம யோசிக்கிறது போல நம்மகிட்ட வர சபை ஆத்மாவும் பரலோகத்துக்கு வரணும். ஆமென். நம்ம மட்டும் பரலோகத்துக்கு போகணும்னு பிரசங்கம் இல்லை, முன்னால் இருக்கிற ஜனங்களும் பரலோகத்துக்கு வரணும். இப்போ நானும் பரலோகத்துக்கு போனேன்னா என் மனைவியும் பரலோகத்துக்கு வரணும். அதுதான் பேதுருல இல்லை, அதுதான் வந்து நோவா வந்து தன் குடும்பத்தை ரட்சித்துக்கிட்டார். ஆமா, நோவா தன் குடும்பத்தை ரட்சித்துக்கினார், கவனமா இருந்தார். ஆமா, அவங்கள நிறைய ஆலோசனை கொடுத்திருப்பாரு. மற்றவங்களுக்கு பிரசங்கிக்கிறாருன்னா குடும்பத்துக்கு ஆலோசனை கொடுத்திருப்பாரு. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த ஆலோசனைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். அப்போ இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளும் சரி, நம்ம எல்லைகளும் சரி, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களும் சரி, தேவனுடைய வசனத்திலிருந்து ஒரு ஆலோசனை கொடுக்கும் போது அதுக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தாதான் அந்த நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தவிர நீ என்ன சொல்றது, நான் எப்படின்னா போவேன், நான் எப்படின்னா இருப்பேன் அப்படின்னாக்கா அது வந்து அவங்கள மீட்புக்குள்ள நடத்தாதில்ல பாஸ்டர். ஆமாம், நீ அன்னைக்கு நம்ம ஊசியில் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசித்து போல அவர்கள் தேவனுடைய பிரமாணத்துக்கு அந்நியர்களாய் மாறின போல இன்னைக்கு கூட நிறைய பேர் அப்படிதான் மாறிடுறாங்க. வசனத்தை கேட்கறது சரியில்லை, ஆனால் ஆண்டவர் சொல்றாரு கேட்கறதுக்கு தீவிரமா இருங்கன்னு சொல்றாரு. வசனம் பிரசங்கிக்கும் போது நம்ம வசனத்தை என்ன சொல்றாங்கன்னு கவனிக்கணும். கவனிச்சு இந்த சபையை பெரியா ஜனங்கள் வந்து பேதுரு பவுல் சொல்லிட்டே இருக்கிறாரு, வசனத்தை ஆராய்ந்து பார்க்குறாங்க. ஓ இப்படி இருக்குதா, இப்படி இருக்குதா, அப்போ தீர்க்கதரிசியில் சொல்லப்பட்டவர் தான் இயேசுவா, அப்போ நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டவர் தான் இயேசுவா, அப்போ அவர் தான் தேவனா அப்படி அவர் சொல்லிட்டு வர்றாரு. சொல்லிட்டு வரும்போது அவங்க ரொம்ப அழகாக ரிசீவ் பண்ணுறாங்க. அதை ரிசீவ் பட்டு அவங்க வந்து ரட்சிக்கப்படுறாங்க. அந்த ரட்சிப்புக்கு நேராக அவங்க கடந்து வராங்க. அப்போ அந்த அவருக்கும் ரொம்ப சந்தோஷமாகுது. வசனத்தை கேட்டு அவங்க ரட்சிக்கப்படும் பொழுது பவுல் அந்த இடத்துல சந்தோஷப்படுறாரு.
ஆனால் அதே யூதர்கள் மத்தியில் பிரசங்கிக்கும் போது அவங்க ஏற்றுக்கொள்ளாத போது வருத்தம் பட்டிருக்கிறார். அதுக்கு தான் சொல்லும் போது 13ஆம் அதிகாரத்தில் நித்திய ஜீவனுக்காக நியமிக்கப்பட்டவன் வசனத்தை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுறான். அப்போ அதாவது நித்திய ஜீவனுக்கு அந்நியராக இருக்கிறாங்க நிறைய பேர். இப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபத்தில் கேட்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆண்டவரே இந்த ஜனங்கள் எல்லாம் நித்திய ஜீவனுக்காக நியமிச்சிங்கப்பா அப்படிதான் கேட்கணும். நித்திய ஜீவனுக்காக நியமிச்சுங்கப்பா அப்படி அவங்க நித்திய ஜீவனுக்காக நியமிக்கப்பட்டாதான் நம்ம போதிக்கிற வசனங்கள் அவங்க மனசுல போய் தங்கும். இல்லை, ஒரு இடத்துல ரொம்ப பிரசங்கம் பண்ணி கேட்டு சொல்லி பார்த்து கடைசியில் சொல்லிடுறாரு, உங்களை எல்லாம் சத்திய வசனத்துக்கு ஒப்பு கொடுத்துறேன்னு சொல்லிடுறாரு. பவுலால முடியல, எவ்வளோ சொல்லி பார்த்தாலும் இங்கே கீழ்ப்படி மாட்டுறாங்க, இஷ்டத்துக்கும் ஓடுறாங்க, இஷ்டத்துக்கும் நடந்துக்கிறாங்கன்னு கடைசியில் சத்திய வசனத்துக்கு அவங்கள ஒப்பு கொடுத்துட்றாரு. என்னால் ஒன்றும் பண்ண முடியல ஆண்டவரே, உங்கள் வசனத்தில் நீங்களே காத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுதான் ஒப்பு கொடுத்து, அதாவது ஒரு கூடுமான அளவுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. நம்ம இன்னொருத்தருக்காக கட்டாயப்படுத்த முடியாது. ஏன்னா அது அவங்க மனசுல எடுக்க வேண்டிய ஒரு முடிவு. இன்னொருத்தரை போய் நம்ம சில விஷயத்த உலக பிரகாரமான விஷயத்த அச்சு செய்ய வச்சிடலாம். ஆனா இது பரலோகத்துக்குரிய விஷயம். அவங்க இதை அவங்க மனசுல வந்தாதான் அவர் ஏற்றுக்கொள்வார். ஏன்னா நம்ம மாம்சத்தை பார்க்கறோம், அவர் இருதயத்தை பார்க்கிறார். அப்படி நம்ம ஒருத்தரை அச்சு ஒதிச்சு அங்க கூட்டின்னு போக நம்மளால முடியாது. உலகத்துல நம்ம பிள்ளைங்களை சின்ன பசங்களா இருக்கும் போது ஒண்ணு செய்யலனாக்கா நம்ம அச்சு இதை கரெக்டா பண்ணணும்னு கத்துக் கொடுப்போம். அவங்களும் பண்ணிடுவாங்க. ஏன்னா உதவாங்கிற பயத்தினால பங்குவாங்க. ஆனா இந்த நித்திய ஜீவனுக்குள்ள அந்த பயத்துக்குள்ள நம்ம கொண்டு போக கூடாது. அன்பினாலே தேவனை ஏற்றுக்கொண்டு அவர் சொல்ற வார்த்தையை கேட்டு அவங்களே ஒப்பு கொடுத்தாதான் அந்த ராஜ்யத்துக்குள்ள அவர்கள் பிரவேசிக்க முடியும். அதான் மத்திய ஆண்டவர் கிட்ட கேட்குறாங்களா, சீஷர்கள் கேட்குறாங்க, அப்போ யாரு தான் ரட்சிக்க கூடும் அப்படின்றது மனுஷனான இல்லை தேவனால் ஆகும். தேவனால் ஆகும். அப்போ யாருக்கு மேல தேவனுடைய இறக்க கிடைக்குதோ அவங்க கண்டிப்பா நித்தியத்துக்குள்ள போவாங்கன்றது தான் உண்மை. ஏன்னா லோத்து அவருடைய ஃபேமிலிஸ் எல்லாம் சோதம் குமார பட்டணத்தை விட்டு வெளியே கொண்டு வர்றதுக்கு ஜபம் இருந்திருக்குது. ஆபிரகாமுடைய ஜபம் இருந்திருக்கிறது, அவங்கள வெளியே கொண்டு வர்றாரு. ஆனால் 3 பேர் தப்பிச்சாங்க, ஒரு அம்மா மட்டும் உப்புத்துன்னு ஆயிட்டாங்க. அவங்களுக்கும் வார்த்தை வந்தது, இவங்களுக்கும் வார்த்தை வந்தது. ஓட வேண்டிய நேரத்தில் இடத்த விட்டு ஓடிட்டாங்க. ஆனால் ஓடிட்டும் பின்னிட்டு பார்க்காதன்னு சொன்னாங்க. ஆனால் பின்னிட்டு பார்த்ததுனால உப்புத்துன்னு ஆயிட்டாங்க. ஆனால் 3 பேர் மட்டும் சேவ் ஆயிட்டாங்க. இன்னைக்கு அப்படித்தான் தேவனுடைய இறக்க யார் மேலே கிடைக்குதோ அவன் கண்டிப்பாக நித்தியத்துக்குள்ளே போயிடுவான். ஆமென். அதுதான் நோவாவுக்கு சொல்லுது, கர்த்தருக்கு, அதாவது நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைச்சது அப்படின்றது. அதெல்லாம் அடையாளம் தானே. இப்போ லோத்து காலத்தில் என்ன கிடைத்ததுன்னா அதுக்கு முன்ன என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, நோவா கர்த்தரோட சஞ்சரித்தான். ஆமா, சஞ்சரித்தான், நீதிமானா இருந்தான். ஆமா, அதாவது கிருபை கிடைத்ததுன்னா அவன் சஞ்சரித்தான். ஆமா, அதான முக்கியம். பஸ்ட் இல்லை, ஏன்னா நான் எந்த வழிக்கு சொல்லிட்டு வரேன்னாக்கா, இது யாரால கூடும், அப்ப ரட்சிக்கப்பட்டது யாரால கூடும்னாக்கா தேவன் இறங்கினால் வழியா. அதான் சொல்லுது, ஓடுகிறவனாலும் அல்ல, பிரயாசப்படுகிறவனால அல்ல, இறங்குகிற கர்த்தரால் ஆகும். அப்போ ஒருத்தர் மேல ஆண்டவர் இறக்க வச்சுட்டான்னா அவன் ரட்சிக்கப்படுவான். ஒருத்தர் மேல இறக்க வச்சா அவன் நித்தியத்துக்குள்ள போயிடுறான். அப்ப நம்ம என்ன பண்ணா, அவர் காலையை பிடிச்சிட்டு இருக்கணும். சங்கீதக்காரர் தாவீது சொல்ற மாதிரி, குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியில நீங்க அழிந்து போகாமலும் ஒரு பாதத்தை முத்தமிடுங்க. அவர் பாதத்தை முத்தமிடு நீங்க சொல்லும் போது, நான் ஒரு பழக்கத்துக்குள்ள நம்ம கீழே கொடுத்திருக்கிற பிள்ளைகளை கூட சரி, ஆராதனை நடத்துகிற விஷயம் என்னன்னா, ஆண்டவர் சொல்றார், வானம் என்னுடைய, அதாவது சிங்காசனம், இந்த பூமி என்னுடைய பாதப்படி. அப்ப அந்த பூமியில விழுந்து நம்ம பணிந்து கொண்டோம் அப்படின்னாக்கா அதான் பாதம் பாருது. நீ காலை பிடிக்கிறேன் போய் வார்த்தையில கேட்காத, காலை பிடிச்சிக்கோ, ஆண்டவரை பிடிச்சிக்கோ, அவ்வளவுதான், வேற வழி. காலில் ஊந்துரு, சாஷ்டாங்கமா ஊந்துரு. தாவீது போய் ஊந்திருந்தான், சாஷ்டாங்கமா ஊந்திருந்தான். அங்க பரலோகத்திலேயே 24 மூப்பர்களும் அப்படியே கிரீடத்தை கட்டி அவர் அப்படியே பாதத்துல விழுந்து அப்படியே பணிந்து அவங்க தொழுது கொள்றாங்க. அந்த தொழுகையின் அனுபவம் நமக்குள்ளவும் வரணும். ஏன்னா பூமியனுடைய பாதப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த பாதத்தை நாம் பிடிக்கணும் அப்படின்னா பூமியில தரமட்டமா விழுந்து, ஆண்டவரே உண்மையே பிடித்து கொள்றேன்ப்பா, நீங்க நடத்துங்க அப்படின்னு சொல்லும் போது வரப்போகிற எல்லா ஆக்கணி தீர்ப்புக்கும் தப்பி அவர்கள் நித்தியத்துக்குள் பிரவேசிக்க முடியும். அதுதான் நம்ம இந்த வசனத்துல பார்க்க முடியுது. அப்ப இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் ரொம்ப தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும், நித்திய ஜீவன் நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையின் முறைகளும் அவர் போதித்த விதங்களும், அதே நேரத்தில் சங்கீதத்தில் சில காரியங்கள், தாவீது எழுதின அந்த சங்கீதத்தில் சில வசனங்கள் சுட்டி காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாட்களிலே அவர்கள் எப்படியெல்லாம் பட்டணங்களுக்குள்ளே போய் வசனத்தின் மேலே தாகமாக இருந்தவர்களுக்கு பிரசங்கித்தார்கள். அது நித்திய ஜீவனுக்காக நியமிக்கப்பட்டவர்கள் எப்படி நித்தியத்துக்குள் பிரவேசிக்க போகிறார்கள். அந்த நியமிக்கப்பட வேண்டிய அந்த கூட்டத்துக்குள் நீ வர வேண்டுமானால் தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு பழக்கம் உனக்கு இருக்கணும். அப்போ நீ நியமிக்கப்படுவ. எந்த காரியம் வந்தாலும் உங்களை மிஸ் பண்ணாமல் ஆண்டவர் கொண்டு போவதுக்கு அவர் சர்வ வல்லமை உள்ள
தேவனாயிருக்கிறார். எனவே இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான காரியங்களை நாம் ஆராய தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். நம்ம மத்தியில் ரெவரண்ட் டிசோஸ் அவர்கள் வந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் தந்த கிருபைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ரொம்ப நன்றி பாஸ்டர். உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்கள் மத்தியில் வந்து தொடர்ச்சி அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவது எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறது. அதே நேரத்தில் உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். இதை பார்க்குற நீங்கள் மற்றவங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக தேவனோடு கூட சஞ்சரிக்க தேவன் உதவி செய்வார். எல்லா தீமைக்கும் விலகி காப்பார். நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறது கடைசி காலம். கடைசி காலத்தின் கடைசி பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். சரியில்லாத இடங்கள் எல்லாம், சரியில்லாத பகுதிகள் எல்லாம் சரிப்படுத்துவதற்கு ஒப்புக் கொடுங்கள். நம்மாலேயே நம்மளை சரிப்படுத்திக் கொள்ள முடியாது. ஆனால் ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா அவர் எல்லாவற்றையும் சீரமைத்திருவார். தெளிவான பாதையில் நடப்பதற்கு தேவன் உதவி செய்வார். எனவே மீதியான வசனங்களோடு கூட அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க போகிறோம். அதுவரை நாங்கள் 2 பேரும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.